श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् கத்தோர்கள் தாமுகப்பர் கல்விதன்னில் ஆசையுள்ளோ பெத்தோமென உகந்து பின்பு கற்பர் மத்தோர்கள் மாற்றறியத்தார் இகழ்கை ஆச்சரியமோதான் அவர்க்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேசரத்தின மாலையிலே 2வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். கத்தோர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெத்தோம் என உகந்து பின்பு கற்பர் மத்தோர்கள் மாச்சரியத்தாள் இகழில் வந்ததென் நெஞ்சே இகழ்கை ஆச்சரியமோதானவர்க்கு என்று தன்னுடைய ஹிருதயத்துக்கு உபதேசிக்கிறார். இகழில் வந்ததென் நெஞ்சே இகழ்கை ஆச்சரியமோதானவர்க்கு. கீழே முதல் பாசுரத்தில் அற்புதமான விஷயத்தை காட்டினார். எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் என்று காட்டினார். அப்போது ஒரு கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி என்று சொன்னால், பின்பே வருபவர்கள் கற்பதற்காக இந்த உபதேசரத்தின மாலையை மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து பேசுகிறேன் என்று காட்டினீர். ஆனால் சில பேர் மாச்சரியமுடையவர்கள், ஆச்சரியம்னு என்ன அர்த்தம்? பொறாமையுடையவர்கள் இந்த கிரந்தத்தை இகழ்ந்தால் என்ன செய்வீர் என்று கேள்வி அவருக்குள்ளேயே எழுகிறது. அப்பொழுது அந்த மனசு கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்றார். ஒண்ணுமில்லை, அவ இகழலன்னத்தான் ஆச்சரியமே ஒழிய இகழ்ந்தா ஆச்சரியமே கிடையாது என்று காட்டுகிறார். கத்தோர்கள் தாமுகப்பர், கற்றவர்கள் தாமுகப்பார்கள். அறிவில் கற்று வல்லவராய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரந்தத்தை பண்ணியருளினாரே, இதை உபதேசித்தருளினாரே என்று இந்த அர்த்தங்களை அற்புதமாக கோர்வையாக பாசுரமாக உபதேசித்தருளினாரே என்று மிகவும் உகந்திருப்பார்கள் என்று காட்டப்படுகிறது. ஏனென்றால் எப்பொழுது நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம் உகக்கிறது என்று சொன்னால், இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருவன் அவர்களுடைய கிரந்தங்களை போரப்பொலிய கொண்டாடி எல்லோரும் அறியும் வண்ணமாக பரப்பினானேயானால் அவர்களுடைய திருவுள்ளம் மிகவும் உகக்கும் என்று காட்டப்படுகிறது. ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளமானது உகப்பது அப்பொழுதுதான். அப்போ எது முக்கியம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆச்சாரிய வரியர்கள் காட்டி இருக்கக்கூடிய அந்த வழியிலே நடந்து அந்த வழியின்படி ஒழுகுதல் இருக்கிறதே, அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யும்படியான கிருத்தஜ்ஞதை. வேறு எதுவுமே அவர்களுக்கு செய்யும் கிருத்தஜ்ஞதை கிடையாது. ஆக இங்கே அதுபோல மணவாள மாமனிகளுக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள், நன்கு கற்றவர்கள், அவரோடு சமகாலத்திலே கற்று அறிந்தவர்களான ஆச்சாரியர்கள் எல்லோரும் இப்படி ஒரு அற்புதமான கிரந்தம் பண்ணியருளப்பட்டதே என்று மிகவும் உகந்திருப்பார்கள். இந்த கிரந்தத்தை அபியசித்தும் இருப்பார்கள் என்று காட்டப்படுகிறது. கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெத்தோம் என உகந்து பின்பு கற்பர்.
அறிவுடையாராய் இப்படி கற்றவர்கள் இடங்களிலே கேட்க வேண்டும் என்கிற ஸ்ரத்தையை உடையவர்கள். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்கிற ரீதியிலே கேள்விகளின் மூலம் நன்கு அறிய வேண்டும் என்று நினைப்பவன் சிஷ்யன். அப்படி அவர்களிடத்திலே கேட்டு அறிய வேணும் என்று இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இந்த கிரந்தத்தை நம்ம கேட்கும்படியாக நடந்திருக்கிறதே, பண்ணியிருக்கிறாரே மாமுனிகள் என்று நினைப்பார்களா? ஏனென்றால் அதற்கு முன்னால வரைக்கும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விஷயமான இப்படி ஒரு கிரந்த ரீதியிலே, அதாவது பாசுர ரீதியிலே சுலபமான ஒரு கிரந்தம் இல்லை. ஆனால் எவ்வளவு சுலபமாக பண்ணியருளி இருக்கிறாரே பாசுர வடிவிலே என்று கல்வி தன்னில் ஆசையுடையவர்கள் பெற்றோம், நிதியை பெற்றிருக்கிறோம் என்று மிகவும் உகந்திருப்பார்கள் என்று காட்டப்படுகிறது. அதாவது அற்புதமான விஷயம். அளவந்தார் அவரை திருத்தி பணிகொள்ள வேணும் என்பதற்காக, அளவந்தாரை திருத்தி பணிகொள்வதற்காக என்ன பண்ணுகிறார் மணக்கால் நம்பிகள்? அதாவது அளவந்தாரை திருத்தி பணிகொள்வதற்காக நாதமுனிகள் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிகள் என்று நாதமுனிகள் தனக்கு திருப்பேரனாராக அவதரித்திருக்கிற ஆளவந்தாரை திருத்தி பணிகொள்ள வேணும், இந்த அர்த்தங்களை எல்லாம் ஆளவந்தாருக்கு சொல்லி வையுங்கோள் என்று உரைத்துவிட்டு பரமபதம் எழுந்தருளிவிட்டார். அப்போது மணக்கால் நம்பிகள் ஆளவந்தாரை சந்திக்க வேணும் என்பதற்காக 6 மாச காலம் அவருக்கு பிடித்த தூதுவளை கீரையை கொடுத்து அனுப்புகிறார். ஆளவந்தாரோ ஒரு ராஜ்யசபையிலே மிகவும் உயரிய ஒரு அமைச்சராக எழுந்துள்ளிருந்தார், உயரிய ஒரு நிலையிலே இருந்தார். அப்படி ராஜாவை போல இருக்கக்கூடியவர், ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கு தினமும் தூதுவளை கீரையானது அற்புதமாக அவர் அமுது செய்யும்படியாக பக்குவப்படுத்தப்பட்டு அவருக்கு பிரசாதிக்கப்பட்டது. இப்படி 6 மாச காலம் இந்த தூதுவளை கீரையை சாப்பிட்டு வந்தார். ஒரு நாளைக்கு அந்த கீரை வரவே இல்லை. அப்ப கேட்கிறார், இந்த கீரை இத்தனை நாளா வந்துட்டு இருந்ததே, எங்க தூதுவளை கீரைன்னு கேட்டா, ஒருத்தர் கொண்டு வந்துட்டு இருந்தார், இன்னைக்கு கொண்டு வரல அப்படின்னு சொன்னார். 6 மாசமா ஒருத்தர் கொண்டு வந்துட்டு இருந்தாரா அப்படின்னார். ஆமா, 6 மாசமா உமக்காக தான் கொண்டு வந்துட்டு இருந்தார். சரி, அவரை அழைத்து கொண்டு வரும். நாளைக்கு அவர் கொண்டு வந்தாருன்னா என்னை வந்து பார்க்க சொல்லணும். கொண்டு வந்தார். உம கூப்பிடுறாரு ஆளவந்தார்ன உடனே, எதுக்கு இதை கொண்டு வந்தீர், என்னத்துக்காக? இல்லை, உம பார்க்கணும், உம்ம இடத்துல ஒரு சொத்தை கொடுக்கணும். உம்ம தாத்தா ஒரு சொத்து எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், அந்த சொத்தை உம்ம இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன சொத்து அப்படின்னா, இங்க இல்ல, உபயகாவேரியின் நடுவிலே இருக்கிறது அந்த சொத்து என்று திருவரங்கத்தெம்பெருமானை காட்டி ஸ்ரீராமாயணம் முதலான கிரந்தங்களை அவருக்கு உபதேசித்தருளி அவரை திருத்தி பணிகொண்டார், நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆளாக்கினார் என்று காட்டப்படுகிறது. அதே போல ஒரு நிதிதான் இது. எப்படி ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பிகள் ஒரு நிதியை அளித்தாரோ அதுபோலவே மணவாள மாமுனிகள் நமக்கு ஒரு நிதியை அளித்திருக்கிறார். அதாவது கற்க வேண்டும் என்கிற அந்த ஆசை இருப்பவர்களுக்கு, கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் இப்படிப்பட்ட ஒரு நிதியை பெற்றிருக்கிறோம் என்று பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர் என்று காட்டப்படுகிறது. மத்தோர்கள் மாச்சரியத்தால், மத்தோர்கள் என்னால், அதாவது அறிந்தவர் பால் சென்று சேருதல், இதை தெரிந்தவர்கள் பால் சென்று சேர்ந்து அர்த்தங்களை கேட்க வேண்டும் என்று இல்லாமல், பகவத் விஷயம் என்றாலே அசக்கியமாம்படி போகும்படியானவர்கள் மாச்சரியத்தால் பிறர் மிருக்கம் பொறாமை என்கிற இந்த விஷயத்தாலே மணவாள மாமுனிகளுடைய பிரபாவத்தை கண்டு அவருடைய மேன்மையை கண்டு பொறுக்க மாட்டாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாச்சரியத்தால். அப்படி பொறுக்காம இருக்கிறவா இகழில் வந்ததென் நெஞ்சே, எல்லா பெருமையும்
பொறுக்காதவர்கள் தங்களுடைய பொறாமையாலே இதை பழித்தார்களேயானால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பழிக்கில் புகழ் மனக்குத்தமாந்தர் பழிக்கில் புகழ் என்கிற ரீதியிலே அப்படிப்பட்டவர்கள் இதை புகழ்ந்தால்தான் தாழ்ச்சி, அவர்கள் பழித்தால் வாழ்ச்சி. ஏனென்றால் அவர்களுக்கு பகவத் பாகவத ஆச்சாரிய விஷயம் என்னாலே அசக்கியமாம்படி இருக்கும். மணவாள மாமனுடைய பெருமையை பொறாமல் இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இதை புகழ்ந்தால்தான் ஆச்சரியமே வழிய பழித்தார்களே ஆனாலாமா பழிச்சுட்டு தான் போவா, பழிச்சுட்டு தான் போவா. அவளுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும் இல்லையோ. ராவணன்னா கொடுமைப்படுத்துறான் படுத்துவன், தீவிரவாதின்னா அழிக்கத்தான் அழிப்பன். அப்படி இருக்கிறச்சே அவர்கள் பழிக்காமல் இருந்தார்களேயாயின் ஆச்சரியம், இகழ்கை ஆச்சரியமோ அது ஆச்சரியமோ தான் அவருக்கு என்று காட்டி இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார் மணவாள மாமுனிகள். அடுத்த பாசுரத்தை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.